18வது மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. தற்போது கேரளம் மாநிலத்தில் உள்ள கண்ணூர் வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தனது வாக்கினை செலுத்தி வரும் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவில் மக்கள் ஜனநாயக கடமையாற்ற நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தனது குடும்பத்துடன் வருகை தந்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தற்போது தனது வாக்கினை செலுத்தி வரும் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கேரள மாநிலத்தில் கண்ணூர் வாக்குச்சாவடியில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வாக்களித்து வருகை தரும் அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தனது குடும்பத்தோடு வருகை தந்து தற்பொழுது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தனது வாக்கினை செலுத்தியுள்ளார். தொடர்ந்து ராஜஸ்தான், மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். அந்த வகையில் கேரள மாநிலத்தில் கண்ணூர் வாக்குச்சாவடியில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார். அந்த நேரலை காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கேரள மாநிலம் கண்ணூர் வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் செலுத்தியுள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். மக்களவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் கேரளாவில் இருக்கக்கூடிய 20 தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு என்பது காலை 7 மணி முதலே மக்கள் ஆர்வமாக தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் அம்மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் கேரள மாநிலம் கண்ணூர் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் தனது குடும்பத்தாருடன் வரிசையில் நின்று வாக்களித்திருக்கிறார். தனது ஜனநாயக கடமையை அவர் ஆற்றியிருக்கிறார். இந்தியாவை பொறுத்த வரைக்குமே மக்களவை தேர்தல் என்பது 7 கட்டமாக நடைபெறுகிறது. இதில் முதல் கட்டமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகள் உட்பட 102 தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு என்பது கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது 89 தொகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கேரளாவில் இருக்கக்கூடிய 20 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் கேரள மாநிலம் கண்ணூரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் தனது குடும்பத்தாருடன் கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். கேரளாவில் ஒரே கட்டமாக 20 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்ணூர் வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தியுள்ளார். தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜேஷ்.